பத்திரிகையாளரை யார் தொட்டாலும் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்காக பத்திரிகையாளர் பாதுகாப்பு தனிச்சட்டத்தை இயக்க வேண்டும். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமான கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயம் பகுதியில் அமைந்துள்ள கிரசர் குவாரியில் வைத்து சுமார் 80க்கும் மேற்பட்ட ரவுடிகளால் கடுமையாக தாக்கப்பட்டனர். அதாவது கொஞ்சம் அவங்க சுதாரிச்சு தப்பிச்சு வரலன்னா அங்க உள்ளே அவங்களை அடிச்சு கொன்னு எரிச்சு எம்சாண்டா கலந்துருப்பாங்க. சிபிஐ விசாரணை வச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, சட்டப்பேரவை உறுப்பினர் நடத்துற வேலையா இது? அந்த குவாரிகளை ஏற்கனவே 26 கோடி பெனால்டி போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் அந்த பெனால்ட்டியை பணைய தொகை கட்டணும்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் அவங்க கட்டல. அது சம்பந்தமா ஆய்வு செய்ய போன போது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி சார்பாகவும் என் சார்பாகவும் வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அந்த குவாரியில மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்சா 26 கோடி இல்லைங்க, 200 கோடிக்கு மேல பெனால்டி போடுற அளவுக்கு அங்க முறைகேடு நடந்திருக்கு. சட்டவிரோதமா கற்கள் பல மடங்கு வெட்டி எடுக்கப்பட்டு, உதாரணத்திற்கு 1A சர்வே நம்பர்ல லைசன்ஸ் இருக்குன்னா 1F 1Z வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் கரூர் மாவட்டத்துல தாக்குதலுக்கு உள்ளாகுவது நிறைய இடத்துல நடந்திருக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக கரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணல் திருடர் முத்துக்குமார சுவாமி என்பவர் பத்திரிகையாளர்களை பொது வழியில் வைத்து அவமானப்படுத்தினார். நேற்று எம்எல்ஏ பழனியாண்டி, ஆளுங்கட்சி எம்எல்ஏ பழனியாண்டி அவர் அடியாளை வைத்து பத்திரிகையாளர்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி, நல்லவேளை அவர்கள் தப்பித்து வரவில்லை என்றால் செத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நேற்று நடந்தது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த குவாரியை உடனடியாக ஆய்வு செய்து இழுத்து மூட வேண்டும். பத்திரிகையாளரை தாக்கிய அந்த நபர்கள் இப்பொழுது தாங்கள் அடிபட்டது போல் குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு சிகிச்சை எடுப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களை உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்து கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். பத்திரிகையாளர்களை பாதுகாக்க பத்திரிகையாளர் பாதுகாப்பு தனி சட்டம் சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் உடனடியாக இயற்ற வேண்டும். பத்திரிகையாளரை யார் தொட்டாலும் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்காக பத்திரிகையாளர் பாதுகாப்பு தனி சட்டத்தை இயக்க வேண்டும். தப்பி தவறி திமுக அரசு அடுத்த முறை பொறுப்புக்கு வந்தால் பத்திரிகையாளர்கள் எங்கேயுமே செய்தி சேகரிக்க முடியாது. தப்பி தவறி போனீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள பொண்டாட்டி பிள்ளைங்க முதற்கொண்டு வெட்டுவாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் நடக்கிற ஒரு ஆட்சி அந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். பத்திரிகையாளரை பாதுகாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு நிலாதத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.